கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஸ்தோத்திர பண்டிகை 5வது நாளாக அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கும் இடத்துல கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்திரம் பண்ண உற்சாகம் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பாதத்தை நாம் பற்றி கொள்ளுவோம். துதிகளினாலே அவரை கனம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். இதுவரைக்கும் நமக்கு செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காக, நம்மை ஜீவன், சுகம், பலன் கொடுத்து நடத்தி வருகின்ற அவருடைய கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கின்ற வசனம் மத்தேயு 11வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். இயேசு மகாராஜா இவ்விதமாக சொல்லுகின்றார், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகின்றது. எப்பொழுது முதல்? யோவான் ஸ்நானன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று சொல்லுகின்றார். பலவந்தம் என்றால் என்ன அப்படின்னா, வருந்தி ஒரு காரியத்தை நம்ம கேட்பது, வருந்தி செய்ய வைப்பது, பலவந்தம் பண்ணுவது, கட்டாயம் என்று சொல்லி பிடிவாதமாய் நின்று ஒரு செயலை செய்வது தான் அதை பலவந்தம் பண்ணுவது. அதில் விசேஷமாக பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுவது என்பது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு நபரை அல்லது ஒருத்தரை இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும், எனக்கு இது செய்ய முடியாது, இவ்வளவுதான் வேலை செய்ய முடியும், இவ்வளவு நேரம்தான் என்னால் உழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்கள, இல்லை நீங்கள் இவ்வளோ வேலை செய்யணும், இன்னும் இத்தனை மணி நேரம் நீங்கள் உழைக்கணும் என்று சொல்லி பலவந்தம் பண்ணுறாங்க இல்லையா, கட்டாயப்படுத்துவது. அப்போது அது பலவந்தம் பண்ணுகிறது, கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவது. இதை போல ஒரு காரியத்தை நம்ம மற்றவரிடம் நம்ம கட்டாயப்படுத்துவது தான் பலவந்தம் பண்ணுவது. அப்போது பரலோக ராஜ்யத்தையும் இப்படி பலவந்தம் பண்ணலாம் என்று சொல்லப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள், பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை பெற்று கொள்ளுகிறார்கள். எந்த நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபில் எழுதியிருக்கிறது போல, எல்லா நன்மைகளும் பரத்தில் இருந்து தான் இறங்கி வரணும். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினுடைய கைகளில் இருந்து நமக்கு இறங்கி வர வேண்டியதாக இருக்கிறது. அப்போ பலவந்தம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, பரலோக ராஜ்யத்தை அவர்கள் பிடித்து கொள்ளுகிறார்கள், நன்மைகளை பெற்று கொள்ளுகிறார்கள் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, இவ்வளவு அழகாக நம்ம சத்தியத்தை அறிந்தும் நாம் ஏன் அதை விட்டுவிட வேண்டும்? பரலோகத்தின் நன்மைகளை ஏன் நம்ம ஐயோ வந்தா இது கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போட்டோம் என்று சொல்லி ஊரோட எல்லாருக்கும் ஒத்தது தான் நமக்கும் என்று சொல்லி ஒரு சோம்பலாக இல்லையா, அசட்டையாக இல்லையா, எதுவுமே நம்ம கடினமாய் முயற்சி பண்ணாமல் வாழ்க்கையில் இருந்தால் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய பிரகாரமாக அப்படித்தான் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தா போதும், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, ஆலயத்திற்கு போவோம் வருவோம் என்று சொல்லி அப்படியே இருந்து விடுவது மாத்திரமல்ல, ஆனாலும் தேவ சமூகத்தில் அவரை நோக்கி ஜெபிக்க, விண்ணப்பம் பண்ண, வேண்டுதல் பண்ண, இல்லையா, போராட நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் பைபிள்ல இருந்து ஒன்று மட்டும் நான் சொல்றேன். யாரு பலவந்தம் பண்ணி பெற்றுக்கொண்ட நபர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். யாக்கோபு தான். யாக்கோபு தேவனுடைய சமூகத்துல போராடி மேற்கொண்டான் என்று பார்க்கின்றோம். தன்னுடைய சகோதரன் ஏசாவின் முகத்திற்கு பயந்து திகில் நிறைந்த ஒரு இரவு அவருக்கு வந்தது. என்னன்னா, எல்லாரும் தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் தன்னுடைய உடைமைகள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு போகும் பொழுது ஏசா எதிர்கொண்டு வருகிறான். அவன் யாக்கோபை என்ன பண்ணுவான்னு தெரியல, எல்லாத்தையும் சிதறடித்து கொன்று போட்டு விடுவானோ என்று பயந்து கொண்டு திகிலோடு கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய எல்லா கூட்டத்தையும் அப்படியே யாப்போக்கு என்ற ஆற்றை கடந்து அக்கறைப்படுத்திவிட்டு பின்பு யாக்கோபு தனித்திருந்தான் என்று பார்க்கின்றோம். தனித்து அவர் போராடினான் என்று பார்க்கின்றோம்.
ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, அப்போ அவரு நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ட்டு பிடிவாதம் அந்த இரவு முழுவதும் பொழுது விடியும் வரைக்கும் அவர் விடவே இல்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி பிடித்து கொண்டதை பார்க்கிறான். அப்புறம் அவர் ஆசீர்வதித்து, இனி உன் பேர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி அவர் கடந்து போகிறார். அதுக்கு அடுத்து பாருங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாக கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவர் சொல்றாரு, தேவனை முகமுகமாக கண்டேன். யாக்கோபு சொல்றாரு. அப்போ தேவனை கண்டால் யாரும் பிழைப்பதில்லை. அப்படிப்பட்ட மகிமை நிறைந்தவரை பார்க்க முடியாது மனுஷர்களால். அப்படி பார்த்தா அவங்க செத்து போவாங்க என்று சொல்லி எல்லாம் பயப்படுகிற அப்படி ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ள இருந்தது. அப்போ இவர் சொல்றாரு, நான் தேவனை முகமுகமாக கண்டேன் என்று சொல்லி உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி பெனியேல் என்று பெயரிடுகின்றார். பிரியமானவர்களே, போராடி தேவனோடு போராடி மேற்கொண்டான் என்று பார்க்கின்றோம். ஆசீர்வாதங்களை எப்படியோ இவனை ஆசீர்வதிக்கதான் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு தேவனை கட்டாயப்படுத்தி பலவந்தம் பண்ணினதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, 12 குமாரர்களையும் கோத்திர பிதாக்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து பின் நாட்கள்ல இஸ்ரவேல் கோத்திரத்தை அழகாய் தம்முடைய ஜனத்தை அருமையாய் நடத்தினதை நம்ம வேதத்துல பார்க்கின்றோம். அப்ப பாருங்களேன், யாக்கோபு அன்னைக்கு போராடி தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாட்டினா இந்த ஆசீர்வாதம்லாம் எப்படி வந்திருக்கோம் யோசித்து பாருங்க. 12 பிள்ளைகளையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பாரா, அல்லது நல்லவர்களை மட்டும் தெரிந்தெடுத்திருப்பாரா? நமக்கு தெரியல. அதை பத்தி நம்ம யோசிக்க முடியாது. ஆனா யாக்கோபு போராடி 12 பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்துல ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, பலவந்தம் பண்ணுங்க உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக. உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கலாம், 3 பிள்ளைகள் இருக்கலாம், 4 பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது ஒரே பிள்ளை தான் இருக்கலாம். பலவந்தம் பண்ணுங்க. ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது, ஒரு நன்மைகளை இழக்கக்கூடாது. எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும், பரலோகத்திற்கு வரணும் அப்படின்னு நீங்க பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுங்க. இந்த நாளில் கூட விசேஷமாக ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அனுசரித்து வருகின்றோம். 21 நாட்களும் நான் ஆண்டவரை நான் விட மாட்டேன், நான் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்காமல் நான் விடவே மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் பலவந்தம் பண்ணுங்க. நான் எப்படியும் ஆண்டவரை உமக்கு தினமும் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து நான் 1000 ஸ்தோத்திர பலியை சொல்லுவேன், நான் உம்மை விடமாட்டேன். இந்த 21 நாட்களும் உம்மை துதித்து துதித்து நன்றிகளை செலுத்தி நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் உம்மை போக விடமாட்டேன் என்று நீங்கள் போராடி நில்லுங்கள், பலவந்தம் பண்ணுங்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டு பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி பரலோகத்தில் உள்ள நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கிருபை செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.